வணக்கம் ஸ்டோடெக் நேயர்களே. நம்ம உங்கள் நட்சத்திர குணங்கள் வரிசையில இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம். அவிட்டம் அப்படிங்கிறதே ஒரு குதூகலமான சூழலை உருவாக்கக்கூடிய நட்சத்திரம். உள்ள காலியா இருக்கக்கூடிய மேகங்கள் ஆகட்டும், இசைக்கருவிகளைப் போல அது பலரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு லயத்தோடு, ஒரு இயக்கத்தோடு, இயல்போடு சமூகத்தை ஒத்துழைக்க வைப்பதே இவருடைய ஸ்டைலா இருக்கும். அப்படிப்பட்ட இவங்க பலதரப்பட்ட மனிதர்களை ஒரு ஒரு லயத்துக்குள்ள, ஒரு அமைப்புக்குள்ள கொண்டு வரதுல ரொம்ப மேஜிக்கலா செஞ்சக்கூடிய திறமை உள்ளதா இருக்கும். தனியா உட்காந்து படிக்கிறத விட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்றதும் டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறதையும் இவங்க ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி அமைப்பை கொடுக்கும்போது இவங்களுடைய படிப்பும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி இவங்க குழுவாக சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் இருக்கக்கூடிய ஐடி, நெட்வொர்க்கிங், கம்யூனிகேஷன், இசைகள் அல்லது ஒரு பெரிய அமைப்புகளை தலைமை தாங்கக்கூடிய வேலைகள்ல சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும். இதுல இருக்கக்கூடிய அபாயம் அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர்த்த ஹேண்டில் பண்றதுனாலையும், பல விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்ய நினைக்கிறதுனாலையும் இவங்களுடைய எனர்ஜி, ஆற்றல் சில நேரங்களில் சிதறி போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். மனக்குழப்பத்தையும் மன அயற்சியும் கொடுத்துடும். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு டீமா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற உத்வேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அவிட்ட நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் இருந்துச்சுன்னா, இவங்க செயலை எப்பயுமே ஒரு கம்பீரமும் இணைக்கணும், எல்லாத்தையும் இணைச்சு ஒருங்கிணைத்து வேலை செய்யணும் அப்படிங்கிற அமைப்பையும் கொடுக்கும். தனித்து ஒரு வேலை செய்யறதை விட பலரையும் இணைத்து ஒரு காரியத்தை ஆரம்பிப்பது அல்லது செய்ய வைப்பது என்பதே உங்களுடைய பாடி லாங்குவேஜா இருக்கும். ஒரு தலைவனை போல முன்னாள் நின்று எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்றதுல சிறப்பாக செயல்படுவாங்க. இதை இரண்டாம் பாதமாக இருந்தால் இவங்க சிந்தனை முழுக்கமே ஒத்திசைஞ்சு போகணும், ஒத்திசைவோட இருக்கணும், எல்லாத்தோடையும் சரியா பழகணும் அப்படிங்கிறத பத்தியே இருக்கும். எல்லாரையும் எப்படி ஒரே காலத்துக்குள்ள ஒரு லயத்துக்குள்ள கொண்டு வரணும், வேலையை எப்படி பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மனசுக்குள்ளேயே சிறப்பா செஞ்சிருவாங்க. இவங்க மைண்ட் ஒரு மியூசிக் டைரக்டர் மாதிரி சரியான விதத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. மூன்றாம் பாதமாக இருந்துச்சுன்னு அப்படின்னா, இவங்களுடைய மூச்சை கூட்டு வளர்ச்சிக்காக இருக்கும். தான் மட்டும் வந்தா போதாது, உங்களுக்கும் வளரணும் அப்படின்னு கடுமையா உழைப்பாங்க. ஒரு பேலன்ஸான ஒரு நம்பகமான டீமை உருவாக்குறதுல இவங்களுடைய எஃபோர்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதே நான்காம் பாதமாக இருந்தால் இவ்வளவு ஒருங்கிணைப்பிற்கும் வாய்ப்பிற்கும் பலனாக ஒரு ஆழ்ந்த சிந்தாவுக்கு மற்றும் மக்களின் ஆதரவு கிடைக்கும். தாம் உருவாக்கிய அந்த நெட்வொர்க் மூலமாக ஒரு பெரிய இலக்கை அடைஞ்ச திருப்தி உங்களுக்கு சேரும்.